பேர் முகமது உஸ்மான். என் பேர் முகமது உஸ்மான். திருச்சி மாவட்டம் தான், மேற்கு தொகுதி தான். நம்ம தென்னூர் பகுதியை சார்ந்தவன் தான். இப்போ நம்மளோட ஆதரவு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான். வெற்றினாலே நான் தான். அண்ணே என்ன லாஜிக்கில் பேசுகிறாருன்றே அவருக்கும் புரியலை, எனக்கும் புரியலை. அண்ணே வந்து எழுதி வச்சு ஏதோ பாட்டு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணே வந்தால் சந்தோஷம்தான். வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்நிய பாஜகவை உள்ளே விடாமல் பாதுகாக்கணும். தமிழர்களை காக்கணும். இதுதான் நம்மளோட இது. ஏன்னு சொன்னாக்க இப்போ ஏன் வந்து 5000ரூவா 2000ரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 5000மும் 2000மும் சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். இதுக்கு வந்து குடிக்கு பயன்படுது அதுக்குன்ற விஷயம் இருக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கும் லோன் அடைக்கிறதுக்கும் இந்த 5000 பெரிய உதவியாக இருந்துச்சு. அது மறுக்கவே முடியாது யாராலையுமே. குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சாராயத்தை ஒரேடியாக ஒழிக்கலான்னு பார்த்தா கள்ளச்சாராயம் வந்துடும். கள்ளக்குறிச்சி மாதிரி கள்ளச்சாராயம் வந்துடும். ஆனால் அதே மாதிரி சாராயத்தை ஒழிக்கணும் தான். படிப்படியாக ஒழிச்சாத தவிர ஒழிக்கணும். ரெண்டாவது, இது மத்திய அரசு ஒரு இதை வந்து ஒரு கொள்கையை உருவாக்கி மதுக்கடையில் இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொது கொள்கையை கொண்டு வராமல் சாராயத்தை ஒழிக்க முடியாது. முழு பூரண மதுவிலக்கு உடனே கொண்டு வரதுக்கு சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, சமூக நீதி வரியாக பார்த்தீங்கன்னா திமுக எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா ஆட்சியிலையும் சரி, அம்மா ஆட்சியில் நல்ல ஆட்சி நடந்துச்சு தான். அதுக்கடுத்து வந்த எடப்பாடியார் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலை. அவர் பிஜேபியோட கைப்பாவையாக தான் இருந்தாரே தவிர வேறு எந்த விதத்துலையும் நல்ல ஆட்சி பண்ணலை. சுட்டு தான் மக்களை கொண்டாதே தவிர அவர் எல்லா விதத்துலையும் நல்ல ஆட்சி பண்ணலை. இப்போ வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல ஆட்சி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் நல்ல ஆட்சி பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. நல்ல ஆட்சி பண்ணுற யாராக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இலவசங்களை நான் இலவசமாக பார்க்கலண்ணே. இலவசங்கள் நமக்கு அது சாதாரண விஷயமா இருக்குது. என் கையில் 5000ரூவா இருக்குது, பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கடைக்கோடி கிராமத்தில் போய் 5000ரூவா இருக்கான்னு கேட்டால் இருக்காது. 5000ரூவா உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறோம். 5000ரூவா கொடுத்து நம்மளை வந்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. ஆஃப் பண்ண பார்ப்பாங்க தான். இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இப்படி அரசியல் பண்ணால் தான் இருக்க முடியும். ஊழலே பண்ணாத யார் தான் இருக்கா? இந்தியா ஃபுல்லாக யாரும் ஊழல் பண்ணாமல் இருக்கா? எல்லாரும் ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊழல் பண்ணுறதுல யார் நல்லவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இதான் யதார்த்தமான உண்மை. என்னை பொறுத்தவரை இலவசங்கள் கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அதை வச்சு ஊழல் பண்ணுறதும் தப்பு தான். ஆனால் அதை ஒழிக்கிறது வந்து ஒரு சட்டமாக ஏற்றி கடுமையான தண்டனை கொடுத்தா தான் ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர மற்றபடி ஊழல் யார் வந்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஊழல் இலவசங்கள் கொடுக்குறது என்னை பொறுத்தவரை நல்லது தான். அதை நல்ல வழியாக பயன்படுத்தணும். அங்கே திராவிட கட்சியில் 2 கட்சி இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து ஒரு கட்சி தான் இருக்குது. திமுகன்ற ஒரு கட்சி, அதிமுகன்ற கட்சி ரெட்டலையில் 2 இலையுமே கருகி தொங்குற நிலைமையில தான் இருக்குது. இங்கே யாராவது அதிமுக இருந்தாங்கன்னா கோச்சிக்க வேணாம். நான் யதார்த்தமும் உண்மையை சொல்கிறேன். திராவிட கட்சிகள் தவிர மாற்றாக இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா ஒருத்தர் டெல்லியிலேருந்து ஒருத்தன் அப்படியே கங்கனை கட்டிட்டு மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படா இந்த தமிழ்நாட்டை வந்து 2ஆக பிரிக்கலாம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை எப்படா கெடுக்கலாம் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் திராவிட கட்சி வர்றது தான் நல்லது. திராவிடத்துக்கு மாற்றாக யார் வந்தாலுமே நம்ம வந்து பிளவுபட்டு தான் நிற்போம். இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை எவ்வளோ ஒரு வைரலான இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்திருக்கா? நம்ம நாட்டில் வந்ததே கிடையாது. திருப்பரங்குன்றது சாதாரண ஒரு பிரச்சனை. அது ஊதி 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 பெருசாக்கி அதை நீதிமன்றத்தையும் அவங்க தீர்ப்பு வர வைக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அது மக்களுக்கு தெரியும். என்னையை பொறுத்தவரையும் தளபதி விஜயா இருந்தாலும் சரி, சீமான் அண்ணா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் பிஜேபி உள்ள கால் ஒன்று நம்மளை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்ப்பாங்களே தவிர இப்போ இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் ஸ்மார்ட் பஸ் விடுறதும் சரி, லோயர் லெவலில் பஸ் விடுறதும் சரி, ஸ்மார்ட் கிளாஸஸ் பண்ணுறதும் சரி, இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, நார்த்தில் போய் ஒரு எட்டு நம்ம பார்க்க முடியுமா? நார்த்தில் போய் இந்தியாவை பார்க்க முடியுமா? குடிசையில் தான் வந்து ஸ்கூலே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே குடிசையில் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கா? எந்த ஒரு கிராமத்தில் குடிசையில் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கா? எல்லாத்தையும் ஹையர் லெவலில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஊழல் நடக்கிறது உண்மை தான். நான் இல்லைன்னு மறுக்கலை, நடக்கிறது உண்மை தான். ஆனால் இதில் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். 100ல் எவ்வளோ % நம்மளுக்கு நல்லது நடக்குது அதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இவர் வந்து திராவிட கட்சின்னு திராவிட கட்சி அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நடக்குதே தவிர அது வந்து என்ன பண்ணியிருக்குன்றதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மை. கட்சி எதுக்காக ஓப்பன் பண்ணுன்ற நோக்கமே வந்து கட்சியோட தலைவருக்கும் சரியாக தெரியலை மாதிரி தெரியலை. ரெண்டாவது, தொண்டர்களுக்கும் எதுக்காக கட்சி ஓப்பன் பண்ணுன்றது தெரியலை. ஏன்னு சொன்னான்னா இன்ன வரைக்கும் கட்சியோட கொள்கை என்னன்னே அவர் அறிவிக்கவே இல்லை. கட்சியோட கொள்கை அறிவிக்கலான்றது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்கு என்ன பண்ண போகிறேன்றதை தாண்டி திமுக சார், அந்த பிஜேபி சார், திமுக இதை தான் கடைசி வரையும் பேசணும்னு அண்ணன் நினைக்கிறாரே தவிர
பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்கு உதாரணமாக திருப்பானங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அண்ணன் ஒரு வார்த்தை கூட திறக்கலை. அது இல்லாமல் மாநில உரிமை பறிக்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சு, அதுக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசலை. சரி, அது கூட போகட்டும், அது கூட தமிழ்நாட்டு மக்களோட இது. அண்ணனோட படத்துக்கு சென்சாரே இன்னும் தரலை. அண்ணன் இதுக்கும் வாய் திறக்காமலே இருக்காரு. ஏன்னு தான் தெரியல. கேட்டால் திமுக திமுக திமுகங்கிறாரு. இது வந்து சட்டமன்ற தேர்தல், இதுக்கு நான் வந்து திமுகவை தான் நான் திட்டுவேன். திமுகவை தான் திட்டுவேன். மத்திய அரசு என்ன பண்ணாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்றது எந்த விதத்தில். அண்ணன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, என்னையை திட்டினா தமிழ்நாட்டிலேயே திட்ட மாதிரி.